ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, துரைராஜ உடனுறை திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைச்சாவடி, அதாவது புதுச்சேரியில் பிள்ளைச்சாவடி என்ற ஊரில் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயில் என்னோட அக்கா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அவங்க வருஷம் மார்கழி மாதத்தில் இந்த கோயிலில் பூஜை மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்கு வெளியில் அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. நானே அப்புறம் கொஞ்சம் பேர் இந்த ஊரில் இருக்கிற பங்காளிங்கெல்லாம் சொல்லுவாங்களே, அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன். பாருங்கள், கோயில் எவ்வளோ அழகாக ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோயில் நான் ஏற்கனவே ஒரு 2 தடவை வந்திருக்கேன். நம்ம சேனலில் தேர் திருவிழா கூட இந்த கோயிலை பற்றி நான் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கோயிலில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். திரௌபதி அம்மனுடைய வரலாறு ஃபுல்லாகவே அவங்க பெயிண்டிங்காக இந்த வாலில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் திரௌபதி அம்மனுக்கு வருஷம் நெருப்பு திருவிழா நடக்கும். அது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். 10 நாளும் கரகம் எடுத்துகிட்டு வர்றது, நெருப்பு மிதிக்கிறது, அப்புறம் கூத்தெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் இந்த கோயிலில் நடக்கும். அப்போ என்னோடய சிஸ்டர் கூப்பிடுவாங்க. நானும் என் பசங்களும் லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ணோம். என்னோடய ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. இந்த வாட்டியும் வரும். நான் அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இவங்க பார்த்திங்கன்னா கழுத்தம்மன். அவங்களுக்கும் பூ, தேங்காய், வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு படைச்சிருந்தாங்க. இவங்க துர்க்கை அம்மன். அவங்களுக்கும் இதே மாதிரி படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளக்க கிருஷ்ணருக்கு தான் இப்போ அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. கோயிலுக்குள்ளே இந்த ஒரு பெரிய பெல் இருக்குது. இப்போது உள்ளே இதான் மூலஸ்தானம். உள்ளே பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அலங்காரம் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வருவாங்க. இப்போ சுவாமியை வெளியில் கொண்டு வந்தாச்சு.
இப்போது விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜைக்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கற்பூர ஆரத்திலாம் காமிச்சு முடிச்சுட்டு நாங்களும் தொட்டு எல்லாம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் சாமியை வந்து கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம். கீழே பார்த்து நடி. அப்புறம் கடைசியாக சாமி பிரசாதங்கள்லாம் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மன நிறைவாக இருந்தது இன்றைக்கி சாமியை கும்பிட்டது. பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கொடுத்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கடவுளோடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.